வார்டுலேருந்து 78 வார்டு வரை அங்கே இருக்கிறார்கள். மேயருடைய வார்டு 74வது வார்டுலேயும் இன்னைக்கு தொழிலாளிகள் உட்காந்துருக்காங்க. மனு கொடுத்தா போக மாட்டோம், நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வர வரைக்கும் நாங்கள் இங்கே இருப்போம், மனு கொடுப்போம், காப்பீடு போராட்டம் நடக்கும்னு சொல்லி உட்காந்துங்க. எல்லா வார்டுகள்லையும் 30க்கு மேற்பட்ட 30 வார்டுகளில் இன்னைக்கு தொழிலாளிகள் 5,000 மண்டலத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் சட்டமன்றம் கூடுது, இன்னைக்கு துவங்கியிருக்கு. சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்களும் எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் மண்டலம் 5, 6 சார்பாக உழைப்பறிஞர் சார்பாக வேண்டுகோளை முன்வைக்கிறோம். இந்த சமூகத்துக்காக உயிரை முன்னிறுத்தி போராடிய, உயிரை பணம் வைத்து மக்களை காப்பாற்றிய மண்டலம் 5, 6 தூய்மை பணியாளர்களுக்கு கேள்வி எழுப்புங்கள், நியாயம் எழுப்புங்கள். தனியாருக்கு அனுப்பக்கூடாது. தனியாருக்கு அனுப்பது சனாதன தர்மத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த தொழிலாளருக்கு மீண்டும் இங்கேயே வேலை கொடுக்க வேண்டும். முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி, அவர் அடித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கேள்வி எழுப்புங்கள். இந்த ஜனங்களுக்கு கேள்வி எழுப்புங்க. உழைக்கப்பட்ட அடித்தட்டு மக்களுக்காக, அருந்ததி ஆதி திராவிட பெண்களுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கூட்டணி தலைவர்கள், எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் சட்டமன்றத்தை கேள்வி எழுப்பணும். நாங்கள் வேண்டுகோள் முன்வைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு அந்த தொழிலாளியை நசுக்கி ஒரு மனுக்கு கூட அனுமதி இல்லை. இன்னைக்கு கார்பரேஷனுக்குள்ள கால வைக்க முடியல. கமிஷனர் குமரகுருன்னு அவங்க இங்கே வந்து மனு கொடுக்கக்கூடாதுன்னு வெளியே தள்ளுங்கன்றாரு. இன்னைக்கு மேயரை பார்க்க போயிருக்க, எல்லாருக்கும் பார்க்க போயிருக்காங்க. போலீஸ் அச்சுறுத்துறாங்க. நீங்கள் இந்த வார்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம். அப்படின்னா எல்லா வார்டுலையும் வேலை செஞ்சவங்க, கொரோனா நேரத்துலேருந்து எல்லா நேரத்துலையும் வேலை செஞ்சவங்க இன்னைக்கு அவங்க தூக்கி குப்பையை வீசுகிற மாதிரி தூக்கி அடிக்கணும்னு சொல்லி நீங்கள் எந்த இடத்துல அனுமதி இல்லைன்றாங்க. தொழிலாளி கைதாகி தயாராங்க. இன்னைக்கு வந்து நேற்றைய தினம் தொழில் தீர்ப்பாயத்தில் கார்பரேஷனுடைய கமிஷனருக்கு மண்டல அளவுக்கு 3000 ரூபாய் காசு போட்டிருக்காங்க. அவராக இருக்கும் கேஸில் பதில் போடலை. நாங்கள் தனியார் மையத்துக்கு எதிராக பணியந்திரம் கொடுக்கணும்னு வழக்கு போட்டிருக்கோம். அந்த வழக்கு நேற்று வந்துச்சு. ஆனால் கவுண்டருக்கு வாய்தா வாங்கினாங்க கமிஷனர். அந்த தொழில் தீர்ப்பாயத்தினுடைய நீதிபதி, மாண்புமிகு நீதிபதி முனைவர் பி. முருகன் அவர்கள் 3000 ரூபாய் காஸ்ட்டு, நீ கவுண்டர் போடாத காஸ்ட்டுன்னு சொல்லி வழக்கை 27 தள்ளி வச்சுருக்காங்க. அங்கேயும் கேஸ் நடத்த ரெடி இல்லை இந்த நீதிபதிகள். இன்னைக்கு இந்த கார்பரேஷனோட கமிஷனர், மண்டல தலைவர், தமிழ்நாடு அரசாங்கம் கோர்ட்டையும் கேஸ் நடத்த ரெடியாக இருக்க மாட்டேன்றாங்க. அங்கே வந்து நடத்த இவங்க கோரிக்கையை செவிசாக்கிட்டு ரெடியாக இருக்க மாட்டேன்றாங்க. இன்னைக்கு அவன் எங்கேயும் வரக்கூடாது. நீ ரோட்டில் வந்து போராடாத, உண்ணாவிரதம் வந்து போராடாத, வார்டுக்கு வராது, எங்கேயும் வராது, வீட்டுக்குள்ள போ, இல்லை எங்கேயா ஒழிஞ்சுப்போ. தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து அச்சுறுத்தி மிரட்டி வருகிறது காவல்துறை. வீட்டில் போய் மிரட்டி வர்றாங்க. நீ போராடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க வார்டுல இருந்தா காவல்துறையோட வேலை மக்களுக்கு பாதுகாப்பு. தூய்மை பணியாளர் மிரட்டுவதா? தூய்மை பணியாளர் மிரட்டுறதா? நீங்க சமூக நீதி சமத்துவ அரசு பேசுறீங்களா? மாண்புமிகு முதல்வர்கள் ஒரு விழா வைக்கிறாங்க. அந்த விழா நிகழ்ச்சியில ஒருத்தர் சொல்றாரு, எங்க அம்மா வந்து துப்புரவு பணியாளராக இருந்தாங்க. உடனே அவர் கரெக்ட் பண்ணி நிறுத்துங்க. நீங்க வந்து துப்புரவு பணியாளர் சொல்லாதீங்க, தூய்மை பணியாளர் வார்த்தையில் எல்லாம் இருக்கா? சரி, தூய்மை பணியாளர் கொடுத்தீங்க, வரவேற்கிறோம் பேரு. ஆனா தூய்மை பணியாளர் நீங்க என்ன செய்யணும்? நீங்க அவங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றணும். நீங்க வந்து டிவியில சொல்றதோ மற்ற சொல்றதோ அவங்க வாழ்க்கை தூய்மையாயிடாது. அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா அடிப்படை வசதிகளும் உயராது. நீங்க அந்த தொழிலேருந்து உண்மையாக அப்புறப்படுத்தலாம். அவன் பணியிலிருந்து கொடுத்து, அவன் இன்னைக்கு சம வேலைக்கு சம உதவி கொடுத்து, நீ பர்மனெண்ட் தொழில் 50,000 60,000 சம்பாதிக்கிறவனா அவன் டாக்டர் படிப்பான், இன்ஜினியரிங் படிப்பான், மற்றது மேலே போவான். நீங்க அதை ஒரு தூக்கி ராம்கீழ எடுத்துன்னு போய் உட்காரு. தனியார் லாபம் சம்பாதிக்க, ஊழல் பணம் கொள்ள எடுக்கிறதுக்கு எடுத்துட்டு போய் அடமானம் வைக்கிறவர் யார? ஒத்தடிமைகளாம் இந்த உழைக்கும் மக்களை, ஜனங்களை யார் கேள்வி கேட்பாங்கன்ற எண்ணத்தோடு இருந்து அடமானம் வைக்கிறது. ஏன் முதலமைச்சருடைய இன்னைக்கு இதை பற்றி பேச மாட்டேங்க? இவரோட தேவை. இன்னொன்று சொல்றாங்க, டிஃபன் அறிவிச்சாரு 14ஆம் தேதி காலை உணவு போறப்படும் அறிவிச்சாங்க. இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி போராட்டம் நடக்கும்போது 3 வேளை உணவு கொடுப்போம்னு அறிவிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் டிஃபன் பாக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 14ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்க கைது செஞ்சு அடிச்சு அரெஸ்ட் பண்ண நாள் ரிலீஸ் பண்ணது 14ஆம் தேதி. 15ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு அளிக்கப்படும் சென்னை மாநகராட்சியோட தொழிலாளிகள் அறிவிச்சார். அதற்கு பிறகு 1 மாதம் முன்னாடி உழைப்பாளர் சில பேர் போராடினாங்க. 3 வேளை உணவு சென்னை மாநகராட்சியில் அளிக்கப்படும் அறிவிச்சார். இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே காலை உணவு போடல, 3 வேளை சாப்பாடும் போடல. 30,000 பேருக்கு வீடுன்னு சொன்னாங்க, அதுவும் தரல. இவங்களோட வாக்குறுதி எல்லாமே காத்துல பறக்க விடக்கூடிய விஷயமா இருக்கு. எதுவுமே நீங்க டிஃபன் போடுறேன்னு சொன்னீங்க, இத்தனை நாள் ஏன் போடல? யார் கேட்கறது? அப்ப என்ன வேணா சொன்னீங்க இந்த ஜனங்கிட்ட. நீங்க போராட்டம் நீர்த்து போகணும்னா, அவங்க கேள்வி எழுப்பக்கூடாதுன்னா, வீடு தருவீங்க, காசு தருவேன்னு சொல்லுவீங்க, என்ன வேணா வாக்குறுதி கொடுத்தீங்க, டிஃபன் போடுவேன்னு சொன்னீங்க, யாருமே செய்யல. நீங்க 761 ரூபாய் வந்து குறைந்தபட்ச சம்பளம் 2 மண்டலத்தை கொடுக்குறாங்க, வாக்கிலையும் கொடுக்க, இதுவும் அறிவிப்பு தான். எல்லா இடத்தையும் கொடுக்க அறிவிப்பு இல்லை. தமிழ்நாடு முழுக்க 761 எந்த மாநகராட்சியிலும் வழங்கல. 300 400 ரூபாய் தான் சம்பளம். சென்னை மாநகராட்சியில் போராடுறாங்கன்ற ஒரே விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தை வாக்குறுதி அறிவிக்கிறாங்க. முதலமைச்சர் சொன்னதை செய்தோம்.
19/1/2020 சொன்னது சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி 153 சீட்டு 255 படி பணியந்திரப்பட்டோம். இது எதுவுமே சேர்த்து ரெடி இல்லாமல் துரத்தி இப்படி அடிக்கிறேன். நீ ஓடு, மாநகராட்சி மாதிரி வராது, வார்டுக்கு வராது, வேலை கேட்காது, நீ வராது, நீ எங்கேயும் இருக்க கூட எனக்கு பிடிக்கல உன்னை பார்த்தா. அப்போ இது என்ன சமத்தரவாசி? ஒரு சனாதன தர்மத்தை பற்றி பேசணும்னு தெரிஞ்சிருக்காங்க. நான் கேள்வி சனாதன தர்மத்தை பற்றி பேசுகிறேன். சனாதன கீழே கீழே மேலே இருக்க மேலே இருக்கு. துப்புரவு பணியாளர் சொல்றதை மாத்திரீங்க, வார்த்தையை மாற்றி தூய்மை பணியாளர் சொல்லு. சரி, தூய்மை பணியாளர் சொல்லிட்டா மட்டும் போதுமா? அவங்களோட வார்த்தை யார் பார்ப்பான்? இப்போ இந்த மக்கள் கோர்ட்டில் போய் கேஸ் தரதா? அங்கேயும் வாய்தா கேஸ் நடத்துறது கூட உங்களுக்கு தெரியலையே. தொழில் தகராறு சட்டம் 31A மீறி இருக்காரு. அவர் தூக்கி ஜெயிலில் போடணும். கமிஷனர் குமரகுருவை ஜெயிலில் வைக்கணும். ஆக்ட் சொல்லுது, நான் சொல்லலை, சட்டம் சொல்லுது. தொழில் தகராறு சட்டம் சொல்லுது. ஒருத்தர் அனுமதி கோர்ட்டில் அரசாங்க ஜீவோ போட்ட பிறகு நீ அந்த முறைப்பட இந்த கோர்ட்டில் போய் பர்மிஷன் வாங்காம பண்ணா சிறை தண்டனை இருக்குன்னு சொல்லு சட்டம். ஆனால் அவர் ஜெயிலில் வைக்கலையே. அவங்க ஃப்ரீயாக நடமாடுறாங்களே. போய் கார்பரேஷன் மனு கொடுக்கணும், அரெஸ்ட் பண்ணுறாங்க. பொறுத்த 30 வார்டிலையும் உட்காந்துருக்காங்க. அடுத்து தொழிலாளிக்கு சும்மா இருக்க போகிறது. எல்லா எம்எல்ஏ அலுவலகம் எம்எல்ஏ வீடுகளுக்கு போய் மனு கொடுக்க போகிறாங்க. இந்த 5 மண்டலம், இந்த 2 மண்டலம், மொத்தம் 7 எம்எல்ஏ தொகுதி போகிறாங்க. பெண் தூய்மை பணியாளர் போகிறாங்க. முதல்வர், துணை முதல்வர் அவங்களையும் பார்க்க போகிறாங்க. சட்டமன்ற முற்றுகையும் நடத்த போகிறாங்க. தொடர் போராட்டம் நடத்த போகிறாங்க. எங்கேயும் பின்னாடி போக போகிறதில்ல. என்ன மின்னி போனால் ஜெயிலில் இருக்கீங்க, பொய் பேசுவீங்க, அவதூறு பார்ப்பீங்க, பொய் சொல்லுவீங்க, முடக்கணும்னு பார்ப்பீங்க. இது நடக்காது. தூய்மை பணியாளர் போராட்டம் வலுவாக நியாயமாக நடக்கும். இது நிறைய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த போராட்டங்களில் காவல்துறை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கேள்வி கேட்க நாதியற்ற குற்றமாக தூய்மை பணியாளர் ஆக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். யாரும் கேட்கக்கூடாது. என்னோட வேண்டுகோள், ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர்கள், உங்களுக்குலாம் தொழிலாளர் மீது பற்று இருக்கு அப்படின்னா நீ கேள்வி எழுப்புங்க. அவங்களுக்கு குரல் கொடுங்க. எந்த வேறுபாடெல்லாம் குரல் கொடுங்க. எதிர்கட்சி சேர்ந்தவங்களை சரியான ஒரு ஜனநாயகம் என்னடிக்குன்னா நீங்களும் குரல் கொடுங்க. நடைமுறையில் கேள்வி எழுப்புங்க. அவங்களோட வேலையை அவங்க வாங்கிட்டாங்க. மக்களுக்காக தூய்மை பணியாக ஒழுங்க அவங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டம் நடத்தப்படும். ஓய்வின்றி சோய்வின்றி இன்னைக்கு சென்னை மாநகராட்சியோட சனாதன கொள்கைக்கு எதிரான போராட்டம் தொடரும். தீண்டாமை சிந்தனைக்கு எதிரான போராட்டம் நடக்கும். தொடர் போராட்டங்கள் அறிவிப்பாங்க, நடத்துவாங்க. 30 வார்டிலே உட்காந்துருக்காங்க. கைது பண்ணட்டும். கைதானாலே போராடுவாங்க. யாரும் கைதாக சோறு அடைஞ்சு அடுத்த நாளே வரப்படும். பொய் கேஸாக போட்டுருக்காங்க. மனு கொடுக்க போகிறாங்க. மனு கொடுக்க அனுமதி இல்லை. வழக்கு போட்டு எல்லா இதுக்கும் மெசேஜ் அனுப்புறாங்க. உங்கள் மேலெல்லாம் வழக்கு போட்டாச்சு அப்படி வீட்டுக்கு பயப்படுறதுக்கு மெசேஜ் இருக்கா? என்ன மனு கொடுக்க வந்தது தப்பா? நாட்டில் மனு கூட தூய்மை பண்ணாங்க. எத்தனை 20க்கு மேற்பட்ட பொய் வழக்கு. ஒரு வழக்கு உண்மை இல்லை. கார்பரேஷன் கமிஷன் சட்டத்தின் மீது இருக்காரு, அவர் மேலே வழக்கு. இந்த கேள்வி கேட்கறது நாதி இல்லை, தூய்மை எண்ணத்தோடு நடக்கிறாங்க. இந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. நீங்கள் தீண்டாமை எண்ணத்தோட சனாதன திட்டத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அதற்கு எதிரான தொடர் போராட்டங்கள் மக்கள் தொடர்ந்து நடத்துவாங்க. கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த சூழலில் சட்டமன்ற நிச்சயமா அடிப்பாங்க. நிச்சயமா இன்னைக்கு 18ஆம் தேதி இருக்கிறீங்க. சட்டமன்ற முற்றுகை லாஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி ரிப்போர்ட்டெல்லாம் தப்பது ரிப்போர்ட்டை எடுக்கணுங்களா? எதுக்கு அப்படி எடுத்துட்டீங்க? ஆனால் கீழ்த்தரமான வேலை இது. கேள்வி ரிப்போர்ட் எடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அவங்க ஆங்கிலேய பணியாற்ற பண்ணணும்னு சொல்றாரு. கோயிலில் வேலை செஞ்சா பண்ணணும், கோயிலில் வேலை செஞ்சா அவமானம் அவசியமா? கோயிலில் வேலை செஞ்சா புண்ணியமான வேலை. அவர் மணியந்திர குடும்பத்தில் வேணா சொல்ல எனக்கு நல்லா இருக்கு. கோயிலில் வேலை செஞ்சா புனிதம், கையில் கேவலமா? அந்த தொழிலாளியும் கேவலமாக நடக்கணும். அவங்களுக்கு பணியந்திரம் வெளியே போட்டு நாம் கீழே 15 சர்வீஸ் அழிச்சிட்டு வாங்க. யாருமே முன்னாடி எந்த வேலையும் செஞ்சு கிடையாது. ஒரு ரெக்கார்டெலாம் அழிச்சிட்டு ஆனால் ஃப்ரெஷ்ஷாக திருப்பி ட்ரைனிங் கொடுப்போம். 6 மாதம் ஆனால் ட்ரைனிங் கொடுப்போம். சம்பளத்தையும் மாற்றி நான் எப்போனா மாற்றிருக்கோம். அடிமையாக சேர்ந்துடலாம். அடிமையாக சேர்த்து இந்த கண்ணாடி வேலை, கொத்தடிமை வேலையை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஏஜென்ட்டுகளாக சார் அமைச்சர் ஏன் சேகர் பாபு அவங்களும் இந்த பில் பண்ணி சரி சார் ஒரு பதவி இருக்குது, காசு இருக்குது, கோடானது ஒரு காசு இருக்குது. இவர்களை ஒரு தனிப்பட்ட ஈகோவாக வைத்துக்கொண்டு என்ன ஏற்று நிற்கிறீங்களா, நாம் கேட்டு நிற்கிறீங்களா, நான் ஒரு கை பாப்பேன்னு சொல்லி ஒத்த காலில் அவர் நின்றுட்டு இருக்காரு. முதலமைச்சர் வேடிக்கை பார்க்குறாரு. முதலமைச்சர் இந்த வேடிக்கை பார்க்குறாரு. சேகர் பாபு இந்த பர்சனல் இஷ்யூவாக அவர் எடுத்துக்கிட்டு இந்த
தூய்மை பணியாளர் இதில் வேலை செய்யக்கூடாது, ராமகிரியில் போய் தான் வேலை செஞ்சு நடவடிக்கை. இது என்ன நியாயம்? நீங்கள் ஒரே பதவியில் நீங்கள் மட்டுமே நீடிப்பீங்களா? தொடர்ந்து ஆட்சியில் நீடிப்பீங்களா? நீங்களா எதிர்கட்சி ஆக மாட்டீங்களா? அப்படியே நிற்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வடசென்னை மக்கள்லாம் யார்? எந்த அடித்தட்டு மக்கள் வந்தாங்க? இவங்களை பக்கத்து இவங்க கீழே தகுந்த என்ன உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? யார் கொடுக்குற ஊழல் விஷயத்துக்காக நிற்கும்? உங்களுக்கு தெரியும், இந்த தொடர் கேள்விக்கெல்லாம் விடை காணப்படும். எலெக்ஷன் வரைக்கும் நடந்தாலும் போராட்டம் நடக்கும். எத்தனை பேரை சிறையில் தந்தாலும் போராட்டம். தொழிலாளிகள் தொடர்ந்து போராட்டம்.